வணக்கம். நம்ம இப்போ இந்த மிஷினை பார்த்தீங்கன்னா காட்டன் சீலிங் மிஷினை பற்றி பார்க்க போகிறோம். அதில் என்னென்னா இது வந்து ஸ்டாண்டர்ட் மாடல் சொல்லுவாங்க. இது வந்து பாக்ஸோட டாப்பும் பாட்டும் அட் அ டைமில் சீல் பண்ணி கொடுக்கும் உங்களுக்கு. இப்போ ஒரு நிமிஷத்துக்கு பார்த்தீங்கன்னா இதில் வந்து 5 to 6 பாக்ஸஸ் வரை பண்ணலாம். அதுவும் இல்லாமல் இந்த டேப்பிங்கிறது நமக்கு பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்பரண்ட் ப்ரௌன் பிரிண்டட் டேப்ஸ்னு எல்லா விதமான டேப்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். அதுவும் இல்லாமல் இதில் வந்து 2 inch 3 inches வரைக்கும் மேக்ஸிமம் அதிகபட்சம் யூஸ் பண்ணலாம். அதுவும் இல்லாமல் இதில் பவருங்கிறது நம்ம ரொம்ப சிங்கிள் ஃபேஸ் இருந்தாலே போதும். உங்களுக்கு அதிகபட்சம் பார்த்தீங்கன்னா 300 watts பவர் போதுமானது இதுக்கு. இப்போ நம்ம இந்த காட்டன் சீலிங்கோட ஒர்க்கிங் எப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ நம்ம இந்த வீடியோவில் வந்து காட்டன் சீலிங் மிஷினோட ஒர்க்கிங் பார்த்தோம். ஃபர்தர் அந்த மிஷினை பற்றி ஏதாச்சும் டீட்டெயில்ஸ் வேணால் கீழே டிஸ்கிரிப்ஷனில் நம்ம கான்டாக்ட் நம்பருக்கு கூப்பிடுங்க. வணக்கம், இன்ட்ரோ பேக்டெக்லேருந்து. இப்போ நம்ம பார்க்கக்கூடிய மிஷின் பார்த்தீங்கன்னா காட்டன் சீலிங் மிஷின். இந்த மிஷின் என்ன உங்களுக்குன்னா இது வந்து கஸ்டமைஸ்டு மிஷினு. இந்த மிஷின் பார்த்தோம்னா நம்ம மேக்ஸிமம் ஹைட் வந்து 800 வரைக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். வித்து வந்து 600 mm வரைக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மிஷின் வந்து பர் மினிட்டுக்கு 5 to 6 பாக்ஸஸ் வரைக்கும் நம்ம பேக் பண்ண முடியும். இப்போ இந்த மிஷின் வந்து பார்த்திங்கன்னா ஓவராலாக பார்த்திங்கன்னா எப்படி பேக்கிங் நடக்குது, ஒர்க்கிங் நடக்குங்கிறது இப்போ ஒரு சின்னதாக லைவாக பார்க்கலாம். நம்ம இப்போ பார்த்தோம்னா இந்த மிஷின் வந்து டாப் அண்ட் பாட்டம் மேலேயும் கீழேயும் ரெண்டுமே அட் அ டைத்தில் டேப் அடிக்கக்கூடிய மிஷினு. இப்போ இதோட ஒர்க்கிங் தான் நம்ம பார்த்துட்ருக்கோம். இப்போ இந்த இன்னொரு பாக்ஸ் போட்டு அது ஒன்று பார்க்கலாம். இப்போ இந்த மிஷின் எப்படி ஒர்க் ஆகுங்கிறது நம்ம பார்த்தோம். இப்போ இந்த மிஷினரிஸ் எதாவது உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா கீழே வந்து டிஸ்கிரிப்ஷனில் வந்து கான்டாக்ட் நம்பர், அட்ரஸ் தரோம். நீங்கள் டேரெக்டாக விசிட் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.